நடிகர் விக்ரம் லார்கிப்பன் என்று அழைக்கப்படும் விளிம்பில் உள்ள அரிய வகை குரங்கு குட்டியோடு விளையாடும் வீடியோவை வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் வனத்துறை அதிகாரிகள் கூறுவது என்ன? ஈஸி சேர்ல உட்காந்துருக்காரு மேடம். நடிகர் விக்ரம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளிநாட்டு வகையைச் சேர்ந்த குரங்குடன் விளையாடும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். 2 நாட்களுக்கு முன்பு வெளியான இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் பெற்ற நிலையில் அந்த குரங்கு குறித்து பல்வேறு கேள்விகளும் எழுந்தன. குறிப்பாக வீடியோவில் இருப்பது லார்கிப்பன் என்ற வெளிநாட்டு வகை குரங்கு என்றும் அது சட்டப்பூர்வமான அனுமதியுடன் தான் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதா என்றும் சமூக வலைதளங்களில் பலரும் கேள்வி எழுப்பினர். இந்த விவகாரம் சர்ச்சையாவதை அறிந்த நடிகர் விக்ரம் அந்த வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் இருந்து நீக்கினார். இதற்கிடையே குரங்கு எவ்வாறு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது, அதனை வீட்டில் வளர்க்க உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்பது குறித்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள விக்ரமின் உறவினர் வீட்டிற்கு அந்த குரங்கு எவ்வாறு வந்தது என்பது குறித்து வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். வெளிநாட்டு வன விலங்குகளை இந்தியாவிற்கு கொண்டு வரவும் அவற்றை வைத்திருக்கவும் பல்வேறு சட்ட விதிமுறைகள் உள்ள நிலையில் அதற்கான உரிய ஆவணங்கள் மற்றும் அனுமதிகள் பெறப்பட்டுள்ளதா என்பதையும் அதிகாரிகள் சரிபார்த்து வருகின்றனர். ஆவணங்களின்படி மணிப்பூரைச் சேர்ந்த லைக்குரம் சிங் என்பவரிடம் இருந்து லார்கிப்பன்களில் சில கடந்த ஜூன் மாதம் ஈரோடு பெருந்துறையைச் சேர்ந்த கேசவநாதன் என்பவருக்கு தத்தெடுப்பு என்ற பெயரில் மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கேசவநாதனிடம் இருந்து சென்னை ஈஞ்சம்பாக்கத்தைச் சேர்ந்த CK ரங்கநாதன் என்பவருக்கு 2 லார்கிப்பன்கள் மாற்றப்பட்டதாகவும் ஆவணங்களில் பதிவாகியுள்ளது. இவர் நடிகர் விக்ரமின் சம்பந்தி என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த மாற்றம் தொடர்பான படிவங்கள் தமிழ்நாடு முதன்மை வனவிலங்கு காப்பாளரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடியோவில் காணப்படும் குரங்கு சுமார் 2 முதல் 3 வயதுடையதாக இருக்கலாம் என்றும் 2020ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அதே குரங்காக இருக்க வாய்ப்பில்லை என்றும் வனத்துறை தரப்பில் சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் இந்த குரங்கு சட்டப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டதா அல்லது சட்டவிரோதமாக கடத்தப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. வெளிநாட்டு வனவிலங்குகளை பதிவு செய்திருப்பது மட்டுமே அவற்றை வைத்திருப்பதற்கான முழுமையான சட்டப்பூர்வ அனுமதியாகாது என்றும் சர்வதேச வர்த்தக ஆவணங்கள் மற்றும் உரிய வனத்துறை அனுமதிகள் அவசியம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மணிப்பூர் மியான்மர் எல்லைப் பகுதி சட்டவிரோத வனவிலங்கு கடத்தலுக்கான சர்வதேச வழித்தடமாக இருப்பதால் அந்த வழியாக லார்கிப்பன் கடத்தி வரப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக லார்கிப்பன் குரங்கு எங்கிருந்து வந்தது, யார் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது, அதற்கான முறையான ஆவணங்கள் உள்ளனவா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நடிகர் விக்ரம் வெளியிட்ட ஒரே ஒரு வீடியோவால் தொடங்கிய இந்த சர்ச்சை தற்பொழுது வெளிநாட்டு வன விலங்குகளின் சட்டவிரோத கடத்தல் மற்றும் பரிமாற்றம் குறித்த விசாரணையாக மாறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.